வெல்கம் டு KCPS இன்ஃபார்ம். நாம் இதுவரைக்கும் எக் லோடிங்கில் 3 வீடியோ பார்த்துருக்கோம். இது 4வது வீடியோ. 3 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. 18வது நாளுக்கு அப்புறம் நம்ம முட்டையை திருப்பக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அது போக தண்ணி நிறையா வைக்கணும், முட்டை மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இது 20வது நாள். முட்டையெல்லாம் உடச்சிருக்கு. முட்டைங்கெல்லாம் உடச்சது வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்த குஞ்சுங்கள்லாம் முட்டையை உடைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு குஞ்சுங்க 20வது நாளே உடச்சிட்டு வெளியே வந்துடும். முன்னக்கூட்டியும் பொரிக்கும், கொஞ்சம் லேட்டாகவும் பொரிக்கும். நாம் 20, 21, 22வது நாள் முழுக்க வெயிட் பண்ணலாம். நாம் தண்ணி அதிகமாக வச்சதுனால முட்டைங்களை உடச்சிட்டு ஈஸியாக வெளியே வந்துடும். நம்ம தண்ணி சரியாக வைக்காமல் விட்டோம்னா குஞ்சுங்க வெளியே வர ரொம்பவே கஷ்டப்படும், உள்ளேயே செத்து போகவும் வாய்ப்பு இருக்குது. இது 20வது நாள். எல்லா முட்டையும் கீற ஆரம்பிச்சிருச்சு, கோழி குஞ்சும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக் லோடிங் பண்ணுறீங்கன்னா இந்த சவுண்ட்லாம் கேட்க ரொம்பவே நல்லாயிருக்கும். குஞ்செல்லாம் எப்போ பொரித்து வெளியே வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். குஞ்சு பொரிக்கிற 20, 21, 22வது நாளில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்குபேட்டரில் டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் இப்போ ஸ்க்ரீன்லையே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 38.9 இருக்குது. நம்மளுக்கு 37.5 தான் இருக்கணும். இவ்வளோ தூரம் ஹீட் ஏறினா கோழி குஞ்செல்லாம் செத்து போயிடும். பிறகு இவ்வளோ தூரம் வளர்த்தது வேஸ்ட் ஆயிரும். கோழி குஞ்செல்லாம் பொரிச்சிருச்சு. இது அடுத்த நாள். கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வலையெல்லாம் வச்சிடணும், இல்லாட்டி கோழி குஞ்செல்லாம் இந்த டப்புக்குள்ளே விழுந்து சாக வாய்ப்பு இருக்குது. நாம் மொத்தம் 150 முட்டை லோட் பண்ணியிருந்தோம். ஒரு இன்குபேட்டரில் 90 முட்டை வச்சுருந்தோம். அதில் 60 குஞ்சு பொரிச்சிருக்கு. இன்னொரு இன்குபேட்டரில் 60 முட்டை வச்சுருந்தோம். அதில் 30 குஞ்சுங்க பொரிச்சிருக்கு. இன்குபேட்டரில் எப்போவுமே கரண்ட் சப்ளை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் சப்ளையும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் அதுக்கு ஹீட் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கணும். குஞ்சுங்கள்லாம் பொரிக்க அதுங்களை தனியாக எடுத்து போட்டுறணும். இல்லாட்டி இன்குபேட்டரில் ரொம்பவே டெம்பரேச்சர் ஹையாக ஆயிரும். அது குஞ்சுங்களை எல்லாமே தனியாக எடுத்து போட்டு அதுக்கு குண்டு பல்பு போட்டு விட்டுறணும். அதுக்கு ஹீட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குஞ்சு பொரிக்கிறப்போ முடிங்கள்லாம் ரொம்பவே பறக்கும் கோழி குஞ்சுங்கள்ல இருந்து. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தால் பார்த்து வச்சுக்கோங்க. குஞ்சுங்க எல்லாம் பொரிச்சதும் இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அப்புறம் சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்குபேட்டரில் வைக்க போகிறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குஞ்சுகள் பொரிக்கும். உங்கள் யாருக்கும் மேனுவல் இன்குபேட்டர் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குஞ்சுங்களை எப்படி வளர்க்குறது, என்னென்ன தடுப்பூசிங்கள்லாம் போடணும் அப்படின்றது எல்லாமே ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.